Hi guys, welcome to Knowledge Extended channel. இந்த வீடியோவில் நம்ம APIனா என்னன்ட்டு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஏபிஐயோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். அதோட பேசிக் டெஃபினிஷன் பார்க்கலாம். ஸோ APIs are contract or interfaces that allow different software applications to interact with each other. அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸு கான்ட்ராக்ட் இல்லை அக்ரிமெண்ட்டில் இருக்கிற ரூல்ஸை பேஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் தான் ஏபிஐ. அதனால தான் தெளிவாக கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்ட் ஆர் இன்டர்ஃபேஸஸ்ன்ட்டு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் 1ன்றது கிளைண்ட்டு, அப்ளிகேஷன் 2ன்றது சர்வர். இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுறாங்கன்னா ஏபிஐயில் சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கிளைண்ட்டும் சர்வரும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் நினைக்கிற மாதிரி ஏபிஐ வந்து ஒரு ப்ரோக்ராமோ இல்லை ஒரு அப்ளிகேஷனோ ஒரு சர்வரோ கிடையாதுன்ட்டு. அது வந்து ஜஸ்ட் ஒரு அக்ரிமெண்ட் மேட் பிட்வீன் டூ சிஸ்டம்ஸ், அவ்வளோதான் வந்துட்டு. ஏபிஐன்றது வந்து நிறைய கான்டெக்ஸ்டில் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் ஏபிஐன்றது இருக்குது. ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஒரு சிஸ்டம் லெவல் காலை ஏபிஐ கால்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறது கிடையாது. நம்ம வந்து வெப் அப்ளிகேஷனோட ஏபிஐ பற்றி தான் பார்க்க போகிறோம். வெப் ஏபிஐக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லெட்ஸ் சே சர்வர் சைடு இருக்குது, கிளைண்ட் சைடு இருக்குது. ஓகேவா? சர்வர் சைடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரீஜனில் என்ன வெதர் அப்படின்றது சர்வர் சைடில் டேட்டாவாக ஸ்டோரே இருக்குது. அதுமாதிரி கிளைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சைடில் வந்துட்டு இந்த ரீஜனுக்கு என்ன வெதர் அப்படின்னு சொல்லிட்டு சர்வர் ஆக்சஸ் பண்ணி கேட்கும். அதுக்கு சர்வர் வந்து அந்த பர்டிகுலர் ரீஜனோட வெதர் டேட்டாவை கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணும். ஸோ கம்யூனிகேட் பண்ணிக்கணும்னாமே நம்மளுக்கு ப்ரோட்டோகால்ஸ் வேணும், லைக் ஹெச்டிடிபிஎஸ் ப்ரோட்டோகால்ஸ் அது மாதிரி. ஸோ அப்போ ப்ரோட்டோகால்ன்றது என்னது? ரூல்ஸ் ஃபார் கம்யூனிகேஷன். ஸோ சர்வரில் வந்து வெதர் டேட்டா மட்டும் இருக்காது, நிறையா டேட்டா இருக்கும். அதில் வெதர் டேட்டாவை பர்டிகுலர் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஐன்றது தான் சர்வருக்குள்ளார என்னென்ன சர்வீசஸ்லாம் ரன் ஆகிட்டுருக்கு, அந்த சர்வீசஸை நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸை வச்சுருக்கும். ஓகேவா? ஸோ அதான் கொடுத்துருக்கேன். ஏபிஐ எக்ஸ்போசஸ் தி சர்வீசஸ், அதாவது வெதர் ஏபிஐயாக எக்ஸ்போஸ் பண்ணும். அந்த வெதர் ஏபிஐ தான் கிளைண்ட் யூஸ் பண்ணி சர்வர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது நமக்கு ஒரு டவுட் வரலாம். சர்வருக்கு கிளைண்ட் இருக்குது, ஆனால் சர்வரில் இருக்கிற வெதர் டேட்டாவோட ஏபிஐ எனக்கு எப்படி கிடைக்கும், அதாவது கிளைண்ட்டுக்கு எப்படி கிடைக்கும்? இதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். லெட்ஸ் சே கூகுளில் நிறைய சர்வீசஸ் இருக்குது, அதில் யூடியூப்பும் ஒன் ஆஃப் தி சர்வீசஸ்ஸு. அப்போ யூடியூப்பில் இருக்க கண்டென்ட்ஸை நான் ஆக்சஸ் பண்ணணும் ப்ரோக்ராமிங் மூலிமா. லெட்ஸ் சே கமெண்ட்ஸை நான் ஆக்சஸ் பண்ணணும், இல்லை வீடியோவை ஆக்சஸ் பண்ணணும், இல்லை பிளேலிஸ்ட் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அப்போ எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? அதுக்கு நமக்கு ஏபிஐ வேணுமே. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் டெவலப்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க டாக்குமெண்டேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்டேஷனில் எப்படி வந்து யூடியூபோட சர்வீஸை ஏபிஐ மூலிமா ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி ரிக்வெஸ்ட் பண்ணுறது, என்ன பேராமீட்டர் பாஸ் பண்ணணும், என்ன டேட்டா டைப் நீங்கள் இன்புட்டாக கொடுக்கணும், எப்படி அத்தன்டிகேட் பண்ணுறது, எப்படி ரெஸ்பான்ஸ் வரும், இது எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. வந்துட்டு கிளைண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டாக்குமெண்டேஷனில் கொடுத்துருக்கிற ஏபிஐ ஃபார்மெட்டை வச்சு அவர் வந்துட்டு யூடியூப் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். உங்கள் மொபைலில் நீங்கள் மொபைல் ஆப்பில் யூடியூப்பும் வச்சுருக்கீங்க. அப்போ கிளிக் பண்ணால் எப்படி வந்து உடனே உங்களுக்கு வீடியோ அதில் லோட் ஆகி நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் உங்கள் மொபைல் ஆப்பில் யூடியூப்பை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஏபிஐ கால் பண்ணும். அந்த ஏபிஐ கால் மூலியமாக தான் உங்களுக்கு சர்வரை காண்டாக்ட் பண்ணி அங்கே இருக்கிற வீடியோவையோ இல்லை பிளேலிஸ்ட்டையோ இல்லை கமெண்ட்டையோ உங்களுக்கு லோட் பண்ணி நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போ ஏபிஐ நான் எப்படி யூஸ் பண்ணுறது, அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூடியூப்கே பார்க்கலாம். ஸோ யூடியூப் ஏபிஐ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூடியூப் ஏபிஐ டாக்ஸ்ன்னு கொடுங்க, ஏன்னா டாக்குமெண்டேஷனாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஏபிஐ ரெஃபரன்ஸ் யூடியூப் டேட்டா ஏபிஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் ஏற்கனவே லாகின் பண்ணியிருக்கிறேன். அப்படியே நீங்கள் லாகின் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கூகுளில் ஏபிஐஸ்லாம் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷனை நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கணும். ஓகேவா? நான் ஏற்கனவே எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ இப்போ யூடியூப்குள்ளே டேட்டா ஏபின்ற இடத்துல நம்ம வந்துட்டோம், ரைட்டா?
ஸோ இதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. கால் தி ஏபிஐ, ஏபிஐ எப்படி கால் பண்ணுறது, டெவலப்பர் கன்சோல் ஏபிஐ ஆக்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் என் அக்கௌண்ட்குள்ளே லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் ஏபிஐ அண்ட் சர்வீசஸ்னு கொடுத்துருக்காங்க, லைப்ரரி இதுமாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கீழே போயிட்டு லைப்ரரி இப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இந்த லைப்ரரியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஏபிஐஸ் கொடுத்துருக்காங்க. வந்துட்டு நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. பிக் டேட்டா, டேட்டா பேஸு, மிஷின் லேர்னிங், இதுமாதிரி நிறைய விஷயத்துக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. நமக்கு தேவை வந்து யூடியூபோட ஏபிஐ. ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூபோட ஏபிஐ கொடுத்துருக்காங்க. இதில் 3 இருக்குது ரைட்டா. யூடியூப் டேட்டா ஏபிஐ, அனலிட்டிக்ஸு, ரிப்போர்ட்டிங்கு. அப்போ யூடியூபோட டேட்டா ஏபிஐ யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். வீடியோவு, ப்ளேலிஸ்ட்டு, இதில் கமெண்ட்ஸு, இதெல்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு நீங்கள் யூடியூபோட சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எனேபிள் கொடுக்கணும். ஸோ எனேபிள் கொடுத்துக்கோங்க. ஸோ எனேபிள் ஆகிடுச்சு. இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், சர்வீஸ் நேம் youtube.googleapis.com. இப்படி தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். இது வந்து ஒரு பப்ளிக் ஏபிஐ எனேபிள் ஆகிருக்கு. ஸோ சர்வர் வந்து என்ன சர்வீஸ் அதை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வெதர் சர்வீஸ் ஆர் யூடியூப் சர்வீஸ். அதேமாதிரி எப்படி வந்து ரிக்வெஸ்ட் வந்து சர்வர் கொடுக்கணுன்றதும் இருக்கும். ஹெச்டிடிபி மெத்தட்ஸ் இருக்குது, கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, டெலிட்லாம் இருக்கும். அது மாதிரி அப்புறம் ஏபிஐ என் பாயிண்ட்ஸ் இருக்கும். அது மூலிமா நம்ம பண்ண முடியும். ஓகேவா. இந்த ஏபிஐ என் பாயிண்ட்ஸ் தான் கரெக்டாக வந்துட்டு அந்த யூடியூப்பையோ இல்லை ஃபேஸ்புக்கையோ இல்லை ட்விட்டரையோ நம்ம சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா. ஏபிஐ எண்டு பாயிண்ட்ன்றது அந்த சர்வீஸ்க்குரிய பாத்து. ஓகேவா. ஏபிஐன்றது என்னது, கான்ட்ராக்ட் ஆர் இன்டர்ஃபேஸ். ஓகேவா. ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது. JSON, XML, ப்ரோட்டோ பஃபரு, பிளெயின் டெக்ஸ்ட்டு, அதுமாதிரி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஒன்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் 200 கிடைக்கும். அங்கே ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்டுன்னா உங்களுக்கு 404 எரர் கிடைக்கும். அதேமாதிரி ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி தான் கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ ப்ரோட்டோகால்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க ரைட்டா. வேறு வேறு அப்ளிகேஷன்ஸ்க்கு வேறு வேறு ப்ரோட்டோகால்ஸ். ஸோ அப்போ ஏபிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் வந்து ரிக்வெஸ்ட்டு. அதாவது கிளைண்ட் வந்து அவங்களோட ரிக்வெஸ்ட்டை வந்துட்டு ஒரு ஏபிஐ எண்டு பாயிண்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஏபிஐ எண்டு பாயிண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா யூஆர்ஐன்னு சொல்லுவோம், யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையர்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அப்போ அது ஏபிஐக்கு போய் ரீச் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஏபிஐ என்ன பண்ணுதுன்னா அந்த கிளைண்ட்டோட ரிக்வெஸ்ட்டை சர்வருக்கு ஃபார்வர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் சர்வர் என்ன பண்ணுதுன்னா அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி திரும்பியும் உங்கள் ஏபிஐக்கே அனுப்புது, ஏபிஐ என் பாயிண்ட்டுக்கே அனுப்புது. அதுக்கப்புறம் அந்த ஏபிஐ ஃபைனலாக வந்துட்டு அந்த சர்வரோட ரெஸ்பான்ஸை கிளைண்ட்டுக்கு அனுப்புது. என்னென்ன சர்வீசஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல்லேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஏபிஎஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் நமக்கு தெரியாமையே வந்துட்டு. இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் யூடியூப் சொன்னேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப்ஸு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து கூகுள் மேப்ஸ் ஏபிஐ உங்களுக்கு யூஸ் பண்ணி தான் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணுறது, டைரக்ஷன் எல்லாமே காமிக்குது. பேமெண்ட் நம்ம பண்ணுறோம், ஜிபே, ஃபோன்பே, சம்திங் லைக் தட் ரைட். ஸோ அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேபால் ஏபிஐ, ரேசர் பே, இது மாதிரி பேமெண்ட் கேட்வேஸை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதோட ஏபிஎஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி எஸ்எம்எஸ் சர்வீஸ், மெசேஜிங் சர்வீஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவோம். அப்போ வாட்ஸ்அப் ஏபிஐ மூலிமா தான் எல்லாமே கம்யூனிகேஷன் நடக்குது. அதேமாதிரி நீங்கள் ஒரு கூகுள் சர்வீஸ் கூட லாகின் பண்ணும்போது அது லாகின் அத்தன்டிகேஷன்லாம் செக் பண்ணுறதுக்கு கூகுளோட OAuth ஏபிஐ அப்படின்றத யூஸ் பண்ணி தான் உங்களை அத்தன்டிகேட் பண்ணுது. ஓகேவா. சிமிலர்லி உங்களுக்கு க்ளவுடு ஸ்டோரேஜை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அமேசானில் அப்படின்னா அதுக்கு AWSல S3 ஏபிஐன்னு இருக்குது. ஃபைனலாக வெதர் ரிலேட்டடு அனலிட்டிக்ஸ்லாம் பண்ணி வச்சு உங்களுக்கு என்னென்ன ரீஜனில் என்னென்ன வெதர் இருக்குது அப்படின்றத வச்சுருக்கோம். அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வெதர் ஏபிஐ யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு ரிக்வெஸ்ட் எப்படி இருக்கும், ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஸோ ரிக்வெஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளைண்ட் அதாவது அந்த ஏபிஐ டாக்குமெண்டேஷன் பார்த்துட்டு எப்படி வந்து கூகுள் மேப் ஏபிஐயை ஆக்சஸ் பண்ண முடியுன்றதை தெரிஞ்சுக்குவீங்க. அதை வச்சு என்ன பண்ணுவீங்கன்னா ஹெச்டிடிபி மெத்தட்ஸ் இருக்குது, கெட்டு போஸ்ட்டு புட் டெலிட், அது கொடுத்து அதுக்கப்புறம் இதுதான் ஃபுல் ஏபிஐ எண்ட் பாயிண்ட். இந்த ஏபிஐ எண்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் அது சர்வரை போய் கம்யூனிகேட் பண்ணோம். சர்வர்லேருந்து உங்களுக்கு இமீடியட்டாக வந்துட்டு அந்த கூகுள் மேப் லொக்கேஷன் உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் மொபைலில் பார்ப்பீங்க. அதுமாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து இது வந்து நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி வரும் பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு இப்போ நான் சொன்னது. ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா JSON இல்லை XML ஃபார்மேட்டில் வரும். JSOன்ற இப்படி தான் ஃபார்மேட் இருக்கும், கீ வேல்யூ பேர் அதுமாதிரி ஃபார்மேட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டிடியூடு என்ன லொக்கேஷன், லாங்கிடியூடு இந்த லேட்டிடியூடு லாங்கிடியூடு சேர்ந்த ஒரு பர்டிகுலர் கோஆர்டினேட் தான் உங்களுக்கு லொக்கேஷன் சொல்லுவோம், ரைட்டா? ஸோ அப்போ அந்த லொக்கேஷன் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். அதை உங்களோட மொபைல் ஆப் அதை ப்ராசஸ் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு ஒரு விஷுவலைஸ்டாக காமிக்கும். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுமாதிரி நிறைய வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். Thank you guys. Thank you all. We'll see in the next video.